அனைவருக்கும் வணக்கம். சிலம்பத்தில் நம்ம கம்பு சுழற்சி முறைகளில் வெட்டு வீச்சு முறையை பற்றி பார்க்கலாம். இந்த வெட்டு வீச்சு முறையானது எதிரியோட அடியை தடுப்பதற்கும் மேலும் அவங்களுக்கு தலையிலேயோ தோல் பகுதிகளிலேயோ தாக்குவதற்கு மிகவும் பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான வீச்சு முறை. இந்த வீச்சு முறையை செய்வதற்கு முதல்ல நம்ம கம்பு பிடி நிலையில பிடிச்சுக்குவோம். பிடிச்சிட்டு நம்ம கால்களை நமது தோள்களுக்கு இணையாக விரித்த நிலையில் நின்று இந்த கம்பை ஆக்கு வீச்சு முறை, படகு வீச்சு முறைக்கு அப்படியே ஆப்போசிட்ல மேலிருந்து கீழாக பின்னுக்கு பக்கமாக கொண்டு வரணும், முன்னுக்கு பக்கமாக கொண்டு வரணும். இந்த வீச்சை முன்னாடி கொண்டு வந்து எதிரியோட தலையில் தாக்குவதற்காக இந்த நிலைக்கு எடுத்து தலையில் தாக்கும். மீண்டும் இந்த வீச்சை கீழ்ப்புறமாக கொண்டு வந்து மீண்டும் முன்புறமாக கொண்டு வந்து தலையில் தாக்கும். இந்த வீச்சு முறையை இடதுபுறமாகவும் வலதுபுறமாகவும் இந்த வீச்சு முறை எதிரியோட தலையில் தாக்குவதற்காக நாம் ஒரே நேர்வு பயிற்சி செய்வோம். இந்த எதிரியை தாக்கும் எதிரியோட தலையிலோ அவரோட தோல் பகுதிகளிலும் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த வீச்சு முறையை நம்ம பயிற்சி செய்வோம். இந்த வீச்சு முறையை பயிற்சி செய்வதனால் நம்மளோட புஜ பலம், தோள்களுக்கு பலமும் மணிக்கட்டோட திரும்புதல் வேகமும் அதிகரிக்கும். ஸோ இந்த வெட்டு வீச்சு முறையை பயிற்சி செய்ய அடுத்த ஒரு சிலம்ப சுற்றுமுறைகளில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.